Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். And Siren இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கு அப்புறமாவே சரி கண்டிப்பா இத பார்த்தே ஆகணும். ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது ட்ரெய்லர் பாக்கும்போது. ஏன்னா நார்மலாவே இந்த த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி மூவிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் பார்க்கறதுக்கு. நார்மலாகவே அது எந்த மாதிரி ஜானராக இருந்தாலும் நம்ம போய் பார்த்துருவோம். லைக் எந்த ஹீரோவாக இருந்தாலும் யார் ஹீரோயினாக இருந்தாலும் எனக்கு அந்த கிரைம் அப்படின்றது ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சைரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு போலீஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து முடிச்சேன். சரி ஓகே, இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணே அப்படின்னு ஒரு சாங்கோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன் நம்ம சேனல்ல ஒரு 2 days முன்னாடி. கரெக்டா 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்க அந்த ப்ரோமோவை பார்க்கலன்னா ஸோ மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. தட் மீன்ஸ் அ லாட். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பார்த்த வரைக்குமே எல்லாருமே செம்ம ரெஸ்பான்ஸு, நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, பெரிய பெரிய பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் கொடுத்துருந்தீங்க. பட் நிறைய பேருக்கு அது போய் சேர வேண்டிய ஒரு ப்ரோமோ, பட் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலை. அது யூடியூபோட அல்காரிதமா இல்லை என்னன்னு தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது சைரன் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே லேக் தெரியலங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு படமே. ஸ்க்ரீன் பிளேல பிரச்சனை கிடையாது, மியூசிக்கில் பிரச்சனை கிடையாது, ஆக்டிங்கில் பிரச்சனை கிடையாது. சில குறைகள் இருக்குது, அதை நான் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இன்டர்மிஷனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டோட பார்த்தீங்கன்னா டைரக்டர் முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் ஆப்வியஸ்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள். மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு தாராளமாக ஒரு 80 கொடுக்கலாம்னு வச்சுங்களேன். நிறைய இடத்துல வேற லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு டான்ஸ் ஒன்று வரும், அது லிட்டரலி இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த காதல் என் காதல், அதுல ஒரு அதே ஃபோக் பீட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் அந்த இடம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. படம் பாத்தீங்கன்னா என்னன்னு ஸ்டோரி என்னால் சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ரிவீல் பண்ணாம நம்ம பேசுறதுன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் எங்கேயாவது நடுவில் வளரிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா உண்மையாவே ஜெயம் ரவி அவர்களோட ஒரு ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப நீட்டா காமா பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்த ரோல அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாம. மியூசிக் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. இன்ட்ரெஸ்டிங்கா உங்களை எங்கேயுமே போர் அடிக்க வைக்காதுங்க. சொல்ல போனா நான் பார்த்த தியேட்டர்ல மிஞ்சி போனா ஒரு 30-40 பேர் தான் உட்கார்ந்து இருந்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு போரே அடிக்கல. நார்மலா நான் எப்பவுமே ஒரு தியேட்டர்ல போய் படம் பாக்குறேன் அப்படின்னா ஓரளவுக்கு கிரௌட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு டைப். ஏன் அப்படின்னா கிரௌட் இருந்தாதான் அந்த ஒரு சினிமேட்டிக் ஃபீலே இருக்கும், ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிரௌடே இல்லாம நம்ம போய் தனியாக உட்காந்து பார்த்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த தியேட்டர்ல ஆளுங்களே இல்லைனாலும் படம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இதோட முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுது, ஒரு படத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தா செகண்ட் ஹாஃப் சொதப்பி வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா கிளைமேக்ஸ் சொதப்பி வச்சிருப்பாங்க. இப்படிதான் எல்லா படமே போகும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு நல்ல ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல மட்டும் நான் சிரிச்சிட்டேன். அதை தான் நான் தம்ப்நெயில்ல கூட போட்டிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் அவர்கள். கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஆக்டிங் ஷீ இஸ் கிரேட், சூப்பரா பண்ணுவாங்க. பட் சில பல ரோல்ஸுக்கு தான் அவங்க செட் ஆவாங்கன்னு எனக்கு பர்சனலான ஒரு ஃபீல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ரோல் கொடுத்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு. பார்க்கும்போதே கைண்ட் ஆஃப் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள போற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ராகேஷன் சீனு, ஒரு சஸ்பெக்டை போட்டு அடிக்கிறாப்புல கீர்த்தி சுரேஷ் அடிக்கிறாங்க. அதுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே கத்திக்கிட்டே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. இந்த 7ஆம் அறிவில் ஸ்ருதிஹாசன் ஒரு டைலாக்லாம் பேசி எல்லாரும் சிரிப்பு வந்துருமே, தமிழ் மட்டும் நீ பேசாதமான்னு சொல்லிட்டு நிறைய மீம்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது டப்பிங்கு. ஸோ இந்த ஒரு போலீஸ் கேரக்டருக்கு அவங்க எனக்கு செட் ஆகாத மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆச்சு எனக்கு பார்க்கும்போது. அனுபமா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் கியூட்டா இருந்தாலும் ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. நம்ம சமுத்திரகனி அவர்கள் அவரும் செம்மையா நடிச்சிருக்காரு. அண்ட் கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணிருக்காங்க. அண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு கேஸ் படம். எனக்கு ஆக்சுவலி எங்கேயுமே லேக் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. என்னடா இது இழுத்து வச்சு அடிக்கிறானுங்களா அப்படின்னு தோணல. பாட்டுலாம் கூட டீசெண்டா இருந்தது, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கிடையாது. பட் பாட்டுலாம் உண்மையாவே டீசெண்டா இருந்தது. அண்ட் பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ சைரன் படம் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் தியேட்டருக்கு போய் பாருங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்க ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸோடயும் போனீங்கன்னா உண்மையாவே நீங்க இன்வால்வ் ஆகி அந்த படம் பார்ப்பீங்க. ஐ திங்க் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தா நம்ம தமிழ் சினிமால பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா நிறைய விஷயங்கள் பண்ணல எந்த படமே. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ லவர் படமும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இப்போ சைரன் இதுவும் நல்லா இருக்கு. லால் சலாமும் டீசென்டான ஒரு மூவி, அதுவும் நல்லா தான் இருந்தது. இப்போ சைரன் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓடலாம் இந்த படம்லாம். ஜெயம் ரவி அவர்களோட சூப்பரா பண்ணியிருக்காங்க, ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே. ஸோ மறக்காம தியேட்டர்ல போய் செக் பண்ணி. எனக்கு குறை அப்படின்றது எதுவுமே தெரியல. ரெண்டாவது என்னன்னா ஆர்டிபிஷியலா எதுவுமே பண்ணல, எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கு. சும்மா அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிறது, பறக்க விடுறது இதெல்லாம் எதுவும் பண்ணாம
ரியலிஸ்டிக்காக இந்த படம்ன்றது பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்காகவே நம்ம சப்போர்ட் பண்ணி தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் நம்மளோட ப்ரோமோ சாங், அடுத்த சாங் ப்ரோமோ இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். மறந்து போய் என்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அதில் போட்டு விடுங்க. இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நான் நிறைய வீடியோவில் நான் இத்தனை வருஷமாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் ஒவ்வொரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் நம்ம வெளியே டெலிவரி பண்ணும்போது அது உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நமக்கு. போய் செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ப்ரோ அடுத்த ரைடு எங்கே, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க ஒரு 5 days. பட் அது என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அது நீங்க என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண தெரியும். நான் யூடியூப்ல போட போறது இல்லை, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தான் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் நான். ஸோ மறக்காம அங்கேயே ஃபாலோ பண்ணிடுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.